பிரைஸ் காட். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த வசனம் நமக்கு சொல்றது என்னன்னா, நம்ம முன்னாடி என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா தேவன் நம்மோட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருந்தா பயப்பட வேண்டியதே இல்லை. தைரியம் என்பது பிரச்சனை இல்லாதது கிடையாது. பிரச்சனை இருந்தாலும் தேவன் என் கூட இருக்கிறாருன்னு நம்ம நம்பி முன்னேறி செல்வது தான் உண்மையான தைரியம். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் யோசுவா. மோசேயின் காலத்துக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ள அழைத்து செல்ற ஒரு பெரிய பொறுப்பு யோசுவாவுக்கு வந்துச்சு. இது சின்ன பொறுப்பு இல்லை. முன்னாடி யோர்தான் நதி இருக்கு, எதிரிகளின் தேசம் இருக்கு, பெரிய சவால்கள் எல்லாம் இருந்துச்சு. யோசுவாவுக்கு கண்டிப்பா பயம் வந்திருக்கும். ஆனா அந்த நேரத்துல தான் தேவன் யோசுவாட்ட சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காது. எதை நினைச்சு நீ கலங்காத, நீ போகிற இடத்துல எல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் புதிய பொறுப்பு வரலாம், இல்லை வேலைக்காக ஒரு முடிவு எடுக்க வேண்டி இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம், எதிர்காலத்தை பற்றி பயம் இருக்கலாம். எல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறீங்களா? அதை நினச்சி எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்று தான் நம்ம யோசிக்கணும், நம்மோட யார் இருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். யோசுவாவுக்கு வெற்றி கிடைத்ததற்கு காரணம் தேவன் யோசுவாவோடு இருந்தது. அதனால் இன்னைக்கு நாமும் தைரியமாக சொல்லலாம், எனக்கு எல்லாம் தெரியாமல் இருக்கலாம், இல்லை என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் என் தேவன் என்னோடு இருக்கிறார். எதை கண்டும் நான் பயப்பட மாட்டேன், நான் முன்னேறுவேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் போகிற எல்லா இடத்துலையும் தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிற விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.